அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக 1/8/2024 முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் நுழைகிறார். 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வருவது நல்ல மாறுதலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை, கலஸ்திர பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் தகலக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. திட்டமிட்டதை விட பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தியும் ஆற்றலும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் 1ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் எந்த பணியை முயற்சி கொண்டாலும் அவற்றில் மிக பெரிய அளவுல லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகும். பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் சிறப்பாக தீர்வுக்கு உள்ளாகக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே அதீதமான திடீர் அதிர்ஷ்ட யோகத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவருடைய அனுகிரக இல்லை என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பும் ஆடம்பரமும் இல்லை என்றே சொல்லிவிடலாம். அப்படிப்பட்டவர் தற்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் தசாபதிகளும் வலுவாக இருப்பின் உச்சபட்ச இரட்டிப்பு நன்மை நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் லாபஸ்தானமாகிய 11இல் அமர்ந்திருப்பதால் திட்டமிட்டதை விட இரட்டிப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல மடங்கு வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம். இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவு அதிகரிக்காத வகையில் அத்தனை விதமான வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வருமானம் உயர்வதற்கான யோகமும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழலை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் மட்டுமல்ல, இன்னும் பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்த விதமான பிரச்சனையோ சிரமமோ இல்லாமல் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய மனக்குழப்பம், தேவையில்லாத மன வருத்தம், தடைகள் போன்றவை அனைத்தும் விலகி துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த தருணத்துல ஏதோ ஒரு வகையில எதிர்பாராத பணவரவை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அது மட்டுமல்லாது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட பல்வேறு வகையில இருந்த தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான அலுவலக சூழல் அமைவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி வலுவாக அமர்ந்திருக்கும் போது அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட உத்தியோக ரீதியான சலுகைகள் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான தடைகள் விலகும். அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளை சரி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. எனவே உத்தியோகத்துல நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய தருணம் என்று சுக்கிரன் உறுதிப்படுத்த
உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக தெளிவாக அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். நீங்கள் விரும்பியதை விட நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. தொழிலில் சந்தித்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளிலும் தாமதம் இல்லாமல் அனைத்திலும் நல்ல வளர்ச்சி உண்டு. மாணவ மாணவரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே விவசாயம் துறையில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும்.